இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபேமிலி ஃபினான்சஸ் தான். சென்னையில் தாங்க ஒர்க் பண்ணுறாரு நம்ம நண்பர். அவர் வந்து அவருடைய பிஹேவியர்ஸ், அவர் என்னென்ன பண்ணுவார், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்டாரு. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா வந்து 90 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. எனக்கு வந்து ஒரு 3 கோடி ரூபாய் ஒரு இலக்கான வந்து வச்சுருக்கிறேன், அதை நோக்கி தான் வந்து என்னுடைய அடுத்த பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல்ல இவருடைய பேக்ரவுண்ட் வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35, சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவருடைய கெரியர், அங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கிறாரு. அவருடைய மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 1,10,000 ரூபாய். அவருடைய முதல் சம்பளம் 2011 அவர் வந்து வேலைக்கு சேர்ந்தார். அன்றைக்கி அவருடைய சம்பளம் வெறும் 3,500 ரூபாய் தான். முதல் 2-3 வருஷத்துக்கு அந்த நேரத்துலலாம் அவருடைய சேலரி வந்து பெருசாக ஏறலை. ஈவன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து அவருடைய சேலரி வந்து 9,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அவருக்கு அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் லோன்ஸும் இருந்துச்சு. 2011 வேலைக்கு சேர்றாரா, 2013-14 காலகட்டங்களில் அந்த ஸ்டூடெண்ட் லோனை முடிச்சிடுறாரு. 15 அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து பேரண்ட்ஸ் அப்புறம் இவரும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி தங்கச்சியுடைய கல்யாணத்தை வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க. திருப்பதியில் ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ தங்கச்சியுடைய கல்யாணம் முடிஞ்சதா, 2017-18 காலகட்டங்களில் அவர்கிட்ட வந்து ஒரு 7-8 லேக் ருபீஸ் வந்து கையில் சேவிங்ஸாக வச்சுருக்கிறாரு. இப்போ தான் வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து பேச்சு அடிபடுது. அப்படியே பார்த்து அவங்க வந்து 2020 காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வந்து இப்போ இவங்க இருக்கிறது வந்து சென்னையில் சொந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படின்றனால நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த பணத்தெல்லாம் வச்சு 2017-18 ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டிடுறாங்க. இவர் இன்னொரு விஷயம் சொன்னார், எப்பயுமே நான் வந்து ஒரு 3-4 லேக்ஸ் வந்து கையில் வச்சுருப்பேன். இது வந்து யாருக்குமே தெரியாது, ஃபேமிலியில் கூட நான் யார்கிட்டையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். வேலிட் தான், ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது அப்படின்னா வந்து அம்மாவே வந்து கொஞ்சம் நகை வாங்கலாம்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த பணத்தை வச்சுட்டு நீ வந்து ஒரு இடத்துக்கு டவுன் பேமெண்ட் கட்டுன்னுவாங்க, இல்லை வீடு கட்டு அப்படின்வாங்க. எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை இழுத்து விட்ருவாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து மூவிஸ் பிடிக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய ட்ராவலிங் பிடிக்கும். இவர் வந்து ஹீ லவ்ஸ் ஆடியோ. இப்போ ஆடியோன்னு சொல்லக்குள்ள வீட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செலவு பண்ணி ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரிலாம் அவர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 லட்ச ரூபாய் வந்து செலவு பண்ணி வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஒரு மினி தியேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் வந்து இந்த கால் முடியக்குள்ளே கடைசியில் வந்து தயவுசெய்து என்ன ஒரு வாட்டியாவது உங்கள் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுங்கள், நானும் வந்து இதை பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், கண்டிப்பாக வாங்க, என்றைக்கு வேணாலும் வாங்க அப்படின்னு சொன்னார். இதோட இல்லாமல் இந்த 3-4 லேக்ஸ் இவருக்கு செலவாச்சு பார்த்தீங்களா, இதே வந்து ஒரு அவுட் சைட் ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு எனக்கு வந்து இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எனக்கு இப்படிலாம் வந்து செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா மினிமம் ஒரு 15 லேக்ஸ் செலவாயிருக்கும் அப்படின்றதையும் அவர் வந்து சொன்னார். சரி, நெட்வொர்த்தை பற்றி பேச வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு இல்லை. ஓகே, அவர் வந்து 2018 அவர் வந்து இன்வெஸ்டிங் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணார். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அப்புறம் வந்து டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த ஐடிசி செக்ஷனுக்காக அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து ஆஃப்டர் 2018 பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2020 கிராஷ் வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருந்துச்சு மார்க்கெட்டில். அதில் ஹி ஆக்சுவலி மேட் சம் மணி. 1.5 லட்ச ரூபாய் வந்து 2 லட்ச ரூபாய் அது மாதிரி வளர்ந்ததை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. திடீர்னு கோவிட் வந்ததுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிராக் டவுன் ஆகிடுக்கு. எல்லாருக்கும் இருக்கிற பயம் மாதிரி அவரும் வந்து பயந்துட்டார், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகுமோ, நம்ம வந்து இது தொடரலாமா வேணாமா. அப்புறம் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரீஅஷ்யூர் பண்ணியிருக்காங்க, இது இப்படி தான் இருக்கும், ஒரி பண்ணாமல் நீ பண்ண ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லக்குள்ள ஆஃப்டர் கோவிட் இந்த காலகட்டத்தில் தான் வந்து அக்ரெசிவாக வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே வந்து அவருக்கு அந்த கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்குல்ல, அதை பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கா. இப்போ இவருடைய மேரேஜ் கோவிட் டைமில் கல்யாணம் இவருக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால, இப்போ இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசை, ஆனால் அவ்வளோ செலவு பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. அவருக்கு லக்கு பாருங்கள், 2020 மே மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் அப்போ சிவியர் லாக்டவுன், எந்த கல்யாணம் எதுவுமே நடக்கக்கூடாது, காது குத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அதுலேயும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க. ஸோ மேரேஜ்னால் வந்து ஒரு 10 பேர் தான் இருக்கலாம் அப்படின்னு இனிஷியலாகவும், அதுக்கப்புறம் 30 பேர், அப்புறம் 50 பேர் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்களுக்கு மே 2020 மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் 2 சைட்லேயும் பேசி ஓகே நம்ம வந்து ஆகஸ்ட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 2020 ஹீஸ் கெட்டிங் மேரிட். எவ்வளோ பேர் தெரியுமா, வெறும் 10 பேர் ஒரு வேனை அமுத்தி அதில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்திருக்காங்க. வெறும் 30,000 ரூபாய் செலவில். அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ஒரு 30,000 ரூபாய். டோட்டல் காஸ்ட் ஆஃப் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 to 60,000 தான் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொன்னார்.
இது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் ஹேப்பன் டு மீன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னாரு. இதே மாதிரி ஒய்ஃபுடைய சைடில் இருந்து இப்போ கல்யாணம் அப்படின்னா வந்து நம்மளும் வந்து செலவுலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பர்சனல் லோன் அது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அப்புறம் சுச்சுவேஷன் இது மாதிரி மாறுறதுனால அந்த லோன் எடுத்த அமௌண்ட் இருக்குல்ல, அதை வச்சுட்டு அவங்க வந்து கோல்ட் ஜுவல்ஸாக வந்து மாற்றிட்டாங்க. இன்றைக்கி அந்த லோன்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டதா அப்படி சொன்னாங்க. இப்போ இவருடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் நான் வந்து அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நான் வந்து பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ஒரு சில இடத்துல அந்த கான்வர்சேஷன் நடந்தப்பே நான் வந்து அவருக்கு சொன்னேன் இதெல்லாம். இப்போ வந்து இவருக்கு ரெகுலராக வந்து என்ன செலவு பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு ட்ராக் பண்ணுறாராம். ஒரு டீ குடித்தா கூட அதுக்கு என்ன நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது இட் கோஸ் இன்டு தட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இன்னொரு பிஹேவியர் பார்த்திங்கன்னா, அக்ரெசிவாக வந்து ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்த இலக்கு வந்து 3 கோடி ரூபாய் நான் வந்து போய் தொடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய மாத சேலரி 1.1 லேக். அம்மாவுக்கு ஒரு 20,000 கொடுத்துருவாரு. ரிமைனிங் வந்து ஒரு 90,000 ரூபாய் இருக்குது. மாதம் எஸ்ஐபியில் ஒரு 35,000 போடுவார். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஒரு 30,000 போடுவார். கோல்டு சிட்டில் ஒரு 15,000 ரூபாய். எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து அவருடைய எமர்ஜென்சி கேஷுக்கு எடுத்து வச்சுருவார். எனக்கு தெரிஞ்ச மனுஷன் வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸே பண்ணல. ஓகேயா, அதை வந்து ஹி ஆல்சோ ஹேஸ் அ கார். ஆனால் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு மேலே பெரிய அளவுக்கு டிப்ரிசியேஷன் ஆக போகிறதில்ல. எனக்கு தேவையான A to B நான் கம்யூட் பண்ணிக்கிறேன். எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னார். பைக் வரக்குள்ளே அவர் வந்து ஒரு பழைய பைக் 2011 வாங்கின பைக் தான் இன்னி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஹிஸ் வெரி ஹாப்பி வித் இட். எனக்கு வந்து பைக்கு புது கார் வாங்கணும் அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து ஆடியோவில் என்னென்ன புதுசாக வந்துருக்குது, அதில் நான் வந்து என்னென்ன பண்ணலாம், அதை தான் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குறேன். அதுக்கு வந்து நான் தயங்காமல் எவ்வளோ வேணாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபோன் கூட அவர் வந்து 4 வருஷமாக ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாராம். 18,000 ரூபாய்க்கு 4 வருஷம் முன்னாடி வாங்கின ஃபோன் தான் இன்றைக்கும் யூஸ் பண்ணுறாரு. இஸ் ஸ்டில் நாட் அப்கிரேடட். ஆனால் இவருக்கும் அஸ்பிரேஷன் லிஸ்ட்லாம் இருக்குது. ஒரு PS5 வாங்கணும், சாம்சங் S24 அல்ட்ராலாம் வாங்கணும்லாம் இருக்குது. பணமும் இருக்குது, ஆனால் வந்து மனசு இல்லை. அதனால் அவர் வந்து மாதத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அந்த சாம்சங் S24 அல்ட்ராவுடைய வீடியோ மட்டும் எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டே இருக்கேன். அதாவது வந்து நல்ல ஹை நெட்வொர்க் இது மாதிரி பில்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குவாலிட்டி வந்து பணம் சேர்த்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து நான் செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. ஆனால் பணமே உருவாக்க முடியாத ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு காம்ப்ரமைஸே இல்லாமல் எல்லா லக்ஸுரியும் எனக்கு இன்றைக்கே வேணும், ஈவன் அட் 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதுதான் டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ். இவர் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே 2012 இவருக்கு வந்து ஒரு போனஸும் கிடச்சிருக்கு, ஒரு 1.5 லட்ச ரூபா. இந்த பணத்தை வந்து வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் வாங்கினார் காஞ்சிபுரம் பக்கத்தில். இன்றைக்கி அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொன்னார். குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சமாவது இருக்கும். ஸோ இவருடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ, அவருடைய நெட்வொர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் புட் டுகெதர் மோர் தென் 70 lakhs இருக்குது. இடம் இந்த 1.5 lakhsக்கு வாங்கினது, அதோடைய இன்னைய மதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். ஸோ டோட்டலாக 80 lakhs ஆச்சு. இது இல்லாமல் கோல்டு சிட்டை அவர் வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னார். ஐ டிட் ஆஸ்க் ஹிம் எவ்வளோ டோட்டலாக அதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கல. அதில் ஒரு 10 லட்ச ரூபாய் அப்படின்னு வச்சா கூட ஹிஸ் காட் அ மினிமம் நெட்வொர்த் ஆஃப் 90 lakh rupees as of today. எங்கேயுமே பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஹிஸ் டன் வாட் ஹி வாண்ட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இவருடைய பெரிய அளவுக்கு நெட்வொர்த் வந்து ஆஃப்டர் கோவிட் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஜம்ப் இருந்த மாதிரி இவருக்கும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவருடைய நெட்வொர்த் வந்து ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க meetkarthik@protonmail.com தயங்காமல் இமெயில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.